2442 அடி உயரம் கடல் மட்டத்தில் இருந்து இப்போ நாங்கள் நிற்கிற இடம். அங்கிட்டு தான் நாங்கள் இருக்க போகிறது. மட்ரஸ் தருவாங்க. மலையை குடைஞ்சு அந்த கல்லில் ஒரு சின்ன இது மாதிரி செய்திருக்கிறாங்க, தங்கலாம். இப்படி ஒரு சின்ன பாட்டி ஏரியா மாதிரி. அதில் பதமா வீலோக்கு வந்து உங்களோட செய்யலாம். அவங்க தங்குறதுக்கு அதுக்கு பக்கத்துலேயே இப்படி பூல் செட் பண்ணியிருக்கிறதா இது இந்த பெஸ்ட். இதுதான் குரக்கா பழம் பார்த்துருப்பீங்க. தானே இந்த குரக்கா பழத்தை உடைச்சா உள்ளுக்கு இந்த மங்குஸ்தான் அதுக்குள்ளே இருக்குது தானே ஒவ்வொரு. අපේ ප්ලේසස් 4ක් තියෙනවා. අර ඉස්සරහම පේන්නේ කබාන එක. ஓகே ஓகே பாபா வாங்க பாபா. உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு பயண காணொலியுடன் இணைந்திருக்கின்றோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து உடகில்கம என்கிற இடம் தான். இது ஒரு எஸ்டேட். அதில் ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குது, அழகாக கட்டியிருக்கிறாங்க. இந்த எஸ்டேட் ஃபுல்லாக தேயிலையெல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க. அதை விட சின்ன சின்ன அந்த கராம்பு, அதே போல் தூரியான் அப்படியான பயிர்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்க தான் இந்த இடத்துல வந்து கபானாக்கள் இந்த மலைநாட்டு பகுதிகளில் இருக்கும். அப்படி இந்த எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கபானா டைப் தான். இவங்க வந்து தங்குறதுக்கெல்லாம் சூப்பரான விஷயமெல்லாம் செய்து வச்சுக்கிறாங்க. தங்குமிடம், சாப்பாடு, ஸ்விம்மிங் பூல் ரெண்டு எல்லாமே இருக்குது. இது ஒரு டே அவுட் ஃபுல்லாக ஒரு வந்து தங்கி அடுத்த நாள் லஞ்சோட போகக்கூடிய மாதிரி 3 நேர சாப்பாட்டோட செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் உண்டு. அவங்க செய்கிறாங்க. எனக்கு இந்த இடம் புதுசாக இருக்குது. இப்போ தான் வந்திருக்கிறேன். வேறு கபானாக்களுக்கு போயிருக்கிறேன். இப்போ இதில் நாங்கள் நிற்கிறது நல்ல ஒரு வியூ பாயிண்ட்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வியூ பாயிண்டில் பாருங்கள், இதுலேயே வெளியே நாங்கள் நிற்கக்கூடிய உயரம் வந்து 2442 அடி உயரம் கடல் மட்டத்தில் இருந்து இப்போ நாங்கள் நிற்கிற இடம். அதே நேரத்தில் இதில் சும்மா அந்த இங்கேருந்து எந்தெந்த திசையில் என்னென்ன இருக்குன்னு காட்டிக்கிறாங்க. கொழும்பு 83 கிலோமீட்டர், அதே நேரத்தில் 92 கிலோமீட்டரில் வந்து கட்டநாயகா இருக்குது. அடுத்த சங்கமான்கந்த வந்து 323 கிலோமீட்டரில் இருக்குது. இது அந்த திசைகள் நார்மலாகவே ஒரு வியூ பாயிண்டில் குறிச்சிருப்பாங்க தானே. இங்கே போகலாம், பருத்துறை முனையில் குறிச்சிருப்பாங்க, இந்தியாவுக்கு எவ்வளோ தூரம், தனுஷ்கோடிக்கு எவ்வளோ தூரம் என்று அப்படித்தான் இது குறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே இந்த கொழும்பு கட்டநாயக்கான்ற காட்டுற அந்த திசையில் வந்து நாங்கள் இப்போ விஷுவல்லையும் பார்க்கலாம். நேராக பார்க்க இன்னும் நல்ல வடிவாக இருக்குது. ஆனால் விஷுவலில் உங்களுக்கு அவ்வளோ தெரியுமா எனக்கு தெரியலை. இங்கேருந்து சில நேரங்களில் அந்த கொழும்பு ஹாபரையோ அல்லது சில இடங்கள்லையோ கட்நாயக்கா அப்படியான இடங்களையோ சில வேளைகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொல்கிறாங்க. எங்களுக்கும் ஒரு நெடுந்தூரம் தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட 2500 அடியிலிருந்து நாங்கள் நிற்கிறோம். அப்போ 2500 அடியில் நாங்கள் நிற்க கடல் மட்டத்திலிருந்து கட்டாயம் எல்லாத்துக்கும் மேலே தான் நாங்கள் நின்று கொண்டிருப்போம். ஒரு பக்கம் பார்க்க அப்படியே தெரியுது. நான் அந்த விஷுவலை அப்படியே கொண்டு வந்து அந்த விஷுவலை இதில் நின்று பார்த்தா இன்னும் தெரியும். இந்த பக்கங்கள்லாம் இது கொஞ்சம் புகாராக இருக்கும். தெரிந்தனே மேகமூட்டம் இன்றைக்கு ஃபுல்லாகவே ஒரு கருப்பாக தான் இருக்குது. அதால் ஒரு மிஸ்ட் மாதிரி தான் இருக்குது. தூர மலைகள் செறிஞ்சாலும் அதுன்ற கேமராவில் அவ்வளவும் வராது. ஓரளவு உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேமிலியாக வர்றதா இருந்தேன்னா அல்லது ஃப்ரெண்ட்ஸாக வர்றதா இருந்தேன்னா ஒரு நல்ல ஒரு பிளேஸ் உண்டு, சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு கபானா கல் மலையை குடைஞ்சி அதுக்குள்ளே பண்ணியிருக்கிறாங்களா தங்குற மாதிரி. அதை பார்க்க தான் போயிட்டுருக்கேன் தேயிலை தோட்டத்துக்கு இடையால். ஏறுறதும் இறங்குறதும் ரெண்டுமே பார்த்து தான் போகணும். அங்கிட்டு தான் நாங்கள் இருக்க போகிறது. அங்கேருந்து இங்கால வாரம். இப்போ இதுதான் நான் சொன்ன அந்த இடம். இந்த மலை கல் தெரியுது தானே, அதை குடைஞ்சி இது ட்ரையாக தான் படுக்கணும். அப்படியா?
மெட்ரஸ் தருவாங்க. மலையை குடைஞ்சு அந்த கல்லில் ஒரு சின்ன இது மாதிரி செய்திருக்கிறாங்க, தங்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெட்டுகள் தருவாங்களாம் போடுறதுக்கு, இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே ஆகல் தங்கக்கூடிய மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. இல்லை பலகை போட்டிருக்கு தானே, இதுக்கு மேலே கட்டில்கள் போட்டு ஆக்கள் தங்கலாம். இதில் ஒரு அழகான காட்டு இருக்குது. இதில் குளிக்கிற இடங்கள், ஒரு நேச்சுரல் பூல் ஒன்றும் இருக்குது. இது ஒரு சின்ன பாட்டி ஏரியா மாதிரி செஞ்சுருக்குறாங்க. நைட் தங்குறாக்கள். உடல் இல்மா நல்ல ஒரு ஹோட்டல் ரெசார்ட் செட்டப்பில் தான். அல்ல பதமா என்னதான் உயரம் வந்தா நிலா பிடிக்கலாம். இல்ல என்னதான் உயரம் வந்தா நிலா பிடிக்கிறார். இந்த ஊற்று தண்ணியை பாருங்கள், பீலி இதுக்குள்ளே தான் வருது. இவங்களை எங்கேயோ ஒரு இடத்த மறைச்சி பைப் வச்சுருக்குறாங்க. இந்த பைப்பால் வந்து இதுக்குள்ள வந்து இப்படி போகுது. அதே மாதிரி வெளியால் போகிறதுக்கு அந்த சின்ன ஒரு பள்ளம் வச்சுருக்குறாங்க. கூடுற தண்ணி அந்த கரையால் அப்படியே வெளியால் போகும். இப்போ நேச்சுரல் ஸ்விம்மிங் பூலில் நிற்கிறோம். உயரம் பெருசு எத்தனை அடி வரும்? உயரம் ஆழம் 4 அடி 5 அடி இருக்கும். 5 அடியாவது வரும். அதால் எந்த இடத்துலையும் நாங்கள் தாக்காது எங்களை. இதில் என்ன விசேஷம்னு சொன்னால் இதில் இருக்கிற தண்ணி தான். மற்றது குளிர் அளவாக இருக்குது. குளிர் வந்து இப்போ நாங்கள் வேறு கவனாக்கும் போகிறது தானே, அங்கே கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் ஆழம் மோசமாக இருக்கும். மோசமாட்டா குளிராக இருக்கும் எங்களுக்கு. இது நேற்று ராத்திரியும் குளித்தோம், இப்போவும் இறங்கியிருக்கிறோம். சின்ன குளிர் ஒன்று இருக்குது, ஆனால் ஓகே தான் இருக்குது. கொஞ்சம் சூரிய வெளிச்சம் உடம்புக்கு படும்போது அது கொஞ்சம் ஒரு இன்றைக்கு கொஞ்சம் இதமானதாக இருக்குது. மேகம் சூரியனை மறைக்குது. கொஞ்சம் சூரியனும் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் போல். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இப்படி ஒரு 3-4 இடத்துல அவங்க தங்குறதுக்கு அதுக்கு பக்கத்துலேயே இப்படி பூல் செட் பண்ணியிருக்கிறான். இது இந்த பெஸ்ட். அவர் சொல்லுவார், அவரை டிரெக்டர் ஆக்ஷன் செய்யணும். ஒன்றும் இல்லை, சும்மா எப்படி சொல்லு. ஆக்ஷன் வாங்க. எப்படி இருக்கு குளிர்? குளிர் எப்படி? பாருங்க மக்கள், கொரக்கா பிடுங்குறாங்க. சிங்கள மக்கள் பிரதானமாக பயன்படுத்துகிற புளி கொரக்கா இங்கே மலையத்தில் லேசாக கிடைக்குது. எல்லாம் யூடியூப்பில் போடுவோம், மக்கள் பார்க்கட்டும். எங்களுடைய நண்பர்களால் அழகாக பிடிங்க கொண்டிருக்கிறார் பாருங்க. இது காய வச்சு பதப்படுத்தி எடுத்தால் கனகாலம் வச்சு புளியாக பயன்படுத்தலாம். மிகவும் ஆரோக்கியமானது. கொஞ்சம் கையில் காட்டுங்க.
இப்படி கையில் வச்சு காட்டுங்க. இதான் கொரக்கா பழம் பார்த்துருப்பீங்க தானே. இந்த கொரக்கா பழத்தை உடைச்சா உள்ளுக்கு இந்த மங்குஸ்தான் அதுக்குள்ளே இருக்குன்னு தானே ஒவ்வொரு இப்போ இதுகள் மாதிரி அப்படி தான் அதே டேஸ்ட்லாம் இருக்குது. கொஞ்சம் புளியாக இருக்கொள்ளைய மங்குஸ்தான் இனிப்பாக இருக்கும், ஆனால் அது வலுவலுப்பாக அதே டேஸ்ட்லாம் இருக்குது. இது வந்து உடம்புக்கு கொலஸ்ட்ரால் காரருக்கு எல்லாம் இது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது மருத்துவ குணங்கள் இருக்கா நாங்கள் இருக்கா பார்த்தா தான் தெரியும். நல்லா தான் இருக்குது. இப்போ எங்களோட உடகில்ம ரிசார்ட்டோட மேனேஜர் நுவான் நினைக்கிறேன். அவர் இந்த ரிசார்ட்டில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இதுக்கு எப்படி வாருது அதில் பற்றி சொல்லுவார். சொல்லுங்கள் கேளு. වරෝ තැංකෝ වරොත් එක්ක යාගේ යාළුවෝ ටික ඇත්තට මෙතෙන්ට ආවා. ඒගොල්ලෝ දැක්ක මෙතන තියෙන ස්වභාව සෞන්දර්යයත් එක්ක කොච්චර ආශ්චර්යයක් කියලා විඳින්න පුළුවන්ද කියලා. ඇත්තට මුඩිගිල්ම කියන්නේ වෙනම කන්සෙප්ට් එකක්. ලංකාවේ ඇතුලේ තියෙන ඉතාමත් ලස්සන තැනක්. ඔයාලත් එන්න. අපේ ප්ලේසස් 4ක් තියෙනවා. අර ඉස්සරහම පේන්නේ කබාන එක. ඒක අලුතෙන්ම අපි හදපු තැනක්. එතන වෙනම එක්ස්පීරියන්ස් එකක් එතන තියෙන්නේ. ඉන්ෆිනිටි පූල් එක, රූෆ්ටොප් එකේ ස්කයි විව් එකත් එක්ක එන රූම් එක. ඒතර වෙනම එතන එක්ස්පීරියන්ස් එකක් එක්ක යන්නේ. ඒතර මේ තියෙන රිසෝට් එක මේක වලට පේන ඇති මේක ගලක් උඩ හදලා තින්නේ වරෝ හිටියෙත් එතන. මෙතන තියෙන විව් එක ඒක ඇවිල්ලාම බලන්න ඉතාමත්ම ලස්සනයි. ඒ වගේම ඊට එහා පැත්තෙන් තියෙනවා නැචරල්ම කේව් එකක් එක්ක ලී වලින් හදපු ලී ගයක්. ඉතින් මේ හැම දෙයක්ම අපි ඉතාමත්ම සාධාරණ මිලකට අපි ඔයාලට දෙන්නේ. ඒ එක්ස්පීරියන්ස් එක ඇවිල්ලා ගන්න අපේ Facebook pages තියෙනවා උඩගිල්ම ටී ස්ටේට් ඇන්ඩ් රිසෝට් කියලා. ඊට අමතරව අපේ Google එක තියෙනවා. Google reviews බලන්න. ඒ reviews වල අපේ staff එක ඒගොල්ලෝ ඔයාලට කම්ප්ලිමන්ට්ස් අපේන විදිය, ඒ වගේම අපේ ඒ තියෙන සර්විස් එක ගැන හැම දෙයක්ම අපේ ආව කස්ටමර්ස් ලගේ රිවියුස් වලින් බලන්න පුළුවන්. ඉතින් මම ඔයාලට තෑන්ක් කරනවා එයාගේ YouTube එකට අපිව මේ විදිහට සම්බන්ධ කර ගැනීම ගැන. ඉතින් කියන්නේ උඩගිල්ම එන්න එක සැරයක් ආවොත් අනිවාර්යයෙන්ම ඔයාලා දිගටම එනවා. Thank you. தேங்க்ஸ். சரி போண்ணே ஆமாண்ணா மற்றபடி சூப். இது என்ன சூப்? சிக்கன் சூப். சிக்கன் சூப் எங்களுக்கு காலையிலேயே தந்துருக்குறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நல்ல தரமான ஒரு சிக்கன் சூப் உண்டு. இந்த குளிருக்கு காலையில் குடிக்க நல்லா தான் இருக்குது. சூப்பர். இப்படி பிரேக்ஃபாஸ்ட் நான் நினைக்கல 5 ஸ்டார் ஹோட்டலில் தருவாங்க போல். அப்படியான ஒரு செட்டப் பண்ணி இங்கே நல்ல சாப்பாடு, அதே நேரத்தில் சூப்போட ஆரம்பிக்கிறோம். சூப்பர். இது வந்து டூரியான் மரம். அதில் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். நல்ல காயல் இருக்குது, தெரியுதா? இருக்குது, நிறைய காயல் இருக்குது. என்ன கொஞ்சம் பழுத்தா தெரியும், பச்சையாகவே இருக்குது. இந்த இந்த இடத்துல எல்லாம் வடையாக தெரியுது பாருங்கள். கராம்பு மரம் எல்லாம் நல்ல பெரிய மரம். அந்த ரப்பர் பைன்ஸ் வளர்கிற மாதிரி டூரியான் மரம், கராம்பு மரம் எல்லாமே நல்ல உயரத்துக்கு தான் வளர்ந்துருக்கு. இந்த டூரியான் வந்து இங்கே 150 ரூபா 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதைத்தான் கொழும்புலையும் வெளியாலையும் கொண்டு வந்து 500 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. டூரியானை பொறுத்த வரைக்கும் அது மரத்தில் இருந்து பிடுங்கி பழுக்க வச்சு சாப்பிடாம, உயரமான மரங்கள் தானே, அது பழுத்து அப்படியே விழுமா, விழுந்த பழங்களை பொறுக்கி சாப்பிட்றது தான் டூரியான். டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது டூரியான் தான். ஒவ்வொரு மரத்தின் உயரத்தையும் பார்க்க தான் ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு லேக் மாதிரி ஒன்று செய்திருக்கிறாங்க. அதில் போட்டிங்கும் இருக்குது. நான் கொஞ்சம் போட்டிங் போயிட்டு பார்க்கலாம் வரோம். ஊற்று என்ன சக்தி இது? தண்ணி ஊற்று தண்ணி தான்.
குளம் மாதிரி மறைச்சி பெரிய முதலே ஒன்று படுத்துருக்கு தவளை ஒன்று பாருங்க மக்களே கல் தவளை படுத்துருக்கு பாருங்க சார் எங்கே இந்த தவளை ஒரு பெரிய தவளை அது ராவணன் காலத்து தவளை மக்களே பாருங்க மக்களே இந்த பாருங்க டேம் பாருங்க பராக்கிரமா சமுத்திரத்து டேம் இந்த தவளை பின்னால் வருது டேம் பராக்கிரமா சமுத்திரத்து கட்டப்பட்ட டேம் பாருங்க மக்களே நல்ல ஒரு பிளேயிங் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது சும்மா கொண்டு லைட்டாக ஒரு சொஃப்ட்பால் கிரிக்கெட் விளையாடலாம் அல்லது நல்ல ஒரு பாஸ்கெட் வாலிபால் விளையாடலாம் சின்னாக்கள் கிட்ஸ் வந்தால் விளையாடக்கூடிய ஒரு பிள்ளையே உண்டு போட்டிங் போகிறோன்னா போகலாம் சார் சார் நீங்கள் போட்டிங் போகலாம் எஸ்டேட்டோட மேனேஜர் வராரு ஒரு சின்ன நடந்து போகக்கூடிய அதில் இருக்கலாம் 8 பேர் 10 பேர் வரைக்கும் இருக்கலாம். காலைத்தான் பார்த்து வைக்கணும். நடுவுக்குள்ளே போய் டங்கா 2 மணி அடிக்கிற சத்தம் கேட்கும். 15 பேர் இருக்கலாம். ஒரு 15 பேர் இருக்கலாம். நல்ல ரம்பை செடிகள். இந்த ரிசார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கபானா அதில் கிட்டத்தட்ட ஒரு 12-15 பேர் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நார்மலாக ரூம்ஸ் 4 அதில் கிட்டத்தட்ட 10 பேர் இருக்கலாம். பின்னுக்கு இருக்கிறது நேச்சுரலாக அந்த மலையை குடைஞ்சி ஒரு இது ஒன்று செய்திருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு 10 பேர் மேலேயும் கீழேயும் இருக்கலாம். இதுதான் அவங்கள்ட்ட செட்டப். ஒரே நேரத்தில் 30 பேருக்கு மேலே இருக்கலாம். என்ன மெட்ரஸ் தருவாங்க போட்டுட்டு வேணும்டா கூட பேர் வந்தாலும் நிற்கலாம். அங்கிட்ட ஒன்று அப்போ தான் நேராக போகும். இரும்பப்படி நல்லா ஒருத்துக்கு வந்து இரும்பப்படி. ஓகே ஓகே பாபா வாங்க பாபா. வீடியோ காலில் போட்டு விட்றேன். கமனாக்க ஆக்கள் இருக்காங்களா? போகலாமா? வர சொன்னாங்க. உள்ளே நிற்கிறாங்க. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கு. என்ன கொஞ்சம் பெருசு. சூப்பர். வாவ். பூசெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் தானே. இதில் ஒரு மரம் நிற்குது, ஆசனி பிளா. இது வந்து கிட்டத்தட்ட ஈர பிளாக்கா. அந்த பிளாக்கா வகை தான். பழமாகவும் சுளைய சாப்பிட்லாமா, அதுன்ற விதை எடுத்தும் சாப்பிட்லாமா. நிறைய மரங்கள் இருக்குது. அதுதான் ஒவ்வொரு மரத்துக்கும் எனக்கு பெயர் சொல்ல தெரியல. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இந்த கபானாக்கு ஒரு நல்ல டீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நைட்லேருந்து நிற்கிறாங்க. நாங்கள் இருந்த இடம் வந்து இப்போ தெரியலை, இன்னும் போகணும். அந்த தெரியுது, அங்கே தான் நாங்கள் நிற்கிறோம். அங்கே ஒரு தனி ஃபூல் இருக்குது. அப்படி இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அதுதான் பெஸ்ட். உடைகள்மா ரெசார்ட்டுக்கு வர்றதுக்கு அந்த பாதை அவ்வளோ சரியில்லைன்னு ஆரம்பத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இது அவங்களோட வாகனம். அவங்க இதில் ஏற்றிட்டு வருவாங்க ஆக்களை. வரக்கூடிய நாங்கள் வரலாம், இல்லாட்டி ஏற்றிட்டு வருவாங்க. இந்த எஸ்டேட் ஒரு டீ எஸ்டேட் தான். இந்த எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள், அதாவது மிக முக்கியமான, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏலம், கிராம்பு, கருவா அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. மரம், செடி,
கொடிகள் இவை சம்மந்தமாக இந்த எஸ்டேட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் இதில் ஒரு போர்டில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் என்ன சிங்களத்தில் எழுதியிருக்கிறாங்க. இங்கிலீஷில் எழுதியிருந்தால் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். நம்மளோட நண்பர் எட்டியாந்தோட்டையை சேர்ந்த ஆசிரியர் சிவசக்தி, அவர் ஒரு புவியியல் ஆசிரியர். அவருக்கு இதில் இன்னும் நிறைய பரிச்சயம் இருக்குது. அழகாக விளங்கப்படுத்தினார். எங்களோட கஷ்டகாலம் அந்த ஆடியோ பிக் ஆகலை, மற்றபடி ஓகே. ஒரு இனிமையான அருமையான பயணமாக இந்த உடகில்ம ரெசார்ட்டுக்கான எங்களுடைய பயணம் அமைந்திருந்தது. இது ஒரு எஸ்டேட், ஒரு தேயிலை எஸ்டேட். அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கபானா, நண்பர் ஒருவர் தேயிலையை எப்படி கொய்கிறதுன்றதை அப்படி காட்டி கொண்டிருக்கிறார். அருமையான ஒரு பயணம். நண்பர்கள் உறவினர்களாக சென்று ஒரு பொழுதை கழிக்கக்கூடிய அருமையான இடம். கொஞ்சம் கொழும்புக்கு கிட்டவாகவும் இருக்கிறபடியாக உங்களை போக்குவரத்துகளும் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குற யாராவது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயண காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் விடைபெறுகின்றேன். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் ட்ராவல் வித் வரோ என்கின்ற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.